பாடல் பகுதிக்கு போவதற்கு முன்பாக சங்கீதம் 139 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 139 மாறி மாறி தான் ஒரு கர்த்தாவே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே இதையெல்லாம் நீர் அறிந்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே நாங்கள் போவோம்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவோம்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் உமது விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை எங்களை நடத்தும். உமது வலது கரம் எங்களை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளங்கரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகளில் அனைத்தையும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகையே எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் என்னை மணலை பார்க்கிலும் அதிகமாகும். நான் விழித்திருக்கும் போது இன்னும் உம்மிடத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா! நான் விழிக்கும் போது இன்னும் உம்மிடத்தில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாக பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுப்புகின்றவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? உமக்கு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகின்றேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். முதல் பாடல் 160. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உங்கள் சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையான். நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே, உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆமென், ஆமென். ஓய்வின்றி முழுவதும் துதித்து மகிழனும் தூயோனாய் மாறணும். இரவெல்லாம் பகலெல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே, உம்மை பற்றி தானே ஐயா.
உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா கொடியாக படரணும் முந்தன் நேசமே மடி மீது தவழணும் மழலை குழந்தை நான் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி உன்னத தேவனே சுராஜனே உம்மோடு இணைந்திட எங்கள் உள்ளம் ஏங்குதையா ஐயா உன் நிழலிலே ஆனந்த பரவசம் அளவிடா பேரின்பம் ஆமென் ஆமென் அடி இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே எங்கள் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட எங்கள் உள்ளம் ஏங்குதையா ஓடோடி வந்தோம் உமக்காய் மாறிட உலகை மறக்கின்றோம் இரவெல்லாம் பகலெல்லாம் இசையம் உமக்காக ஆமென் அடி பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே எங்கள் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட எங்கள் உள்ளம் ஏங்குதையா எங்கள் வாய் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய் மாற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே பரிசுத்த ஆவியே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தோம் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தோம் உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷபாரம் ஒன்றே எங்கள் துணையாக மாற வேண்டும் என் தேச எல்லையெங்கும் ஆமென் ஆமென் உங்கள் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு தந்தீரே சுகமும் தந்தீரையா வேணும் தந்தீரையா வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர எங்களுக்குள்ளே
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், நம் கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நாங்கள் நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மகிழ்வோம் கொண்டாடுவோம், அம்மா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆனந்த மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி, பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். ஆமென். உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அடி ஹல்லேலூயா. இவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அடி அகல்தனவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. இயேசுவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, இயேசுவுக்காய் காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, இயேசு செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் இயேசு முரண்பாடற்றவரே. மிகுவில் இஸ்ரவேலே, எங்கள் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் இயேசு அரணாய் இருப்பவரே. இயேசுவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமோ நடக்கதா என யோர்ந்து போயிருந்தோம், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தோம். எத்தனை பேசுறோம்? நடக்குமா நடக்கதா என சோர்ந்து போயிருந்தோம், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தோம். நாங்கள் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நல்லவரே, இயேசு செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் இயேசு முரண்பாடற்றவரே. மிகுவில் இஸ்ரவேலே, எங்கள் நம்பிக்கையானவரே, யாவருக்கும் இயேசு அருகில் இருப்பவரே. பழித்திட வந்தோரை இலச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை காணுதே. பழித்திட வந்தோரை இலச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை காணுதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அட இவர்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. நல்லவரே, வல்லவரே, இயேசு சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவில் இஸ்ரவேலே, எங்கள் நம்பிக்கையானவரே,
யாவருக்கும் இயேசு அருகில் இருப்பவரே. இயேசுவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஆமென் டாடி. ஹalleluya ஹalleluya. இந்த வேளையிலும் தேசத்தில் இருக்கும் நன்மை புசிகள் தேசத்திற்கு நேசித்து வழி நடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே தர இருக்கிற வார்த்தைகளின் மூலியமாக என் தகப்பனே பேசியறல வேண்டும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எனவே அதற்கு முன்பாக ஒரு ஜெப விண்ணப்பம். அந்த கடந்த வாரத்தில் குவைத்தில் நடந்த அந்த தீ விபத்தில் ஒரு 53 பேர் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 53 பேரும் இந்தியர்களாக இருந்தார்கள் என்றும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 7 பேர், அப்புறம் கேரளாவை சேர்ந்தவங்க தான் அதிகமாக, அப்புறம் இன்னும் மற்ற கர்நாடகா, யூபி இதிலெல்லாம் ஒரு பர்சன்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம். 53 பேர். அவ்வளோ பேரும் லேபர் கேம்பில் இருந்தவங்க. நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கும்போது கீழே இருந்த டவுன் ஃப்ளோரில் வந்துட்டு அவ்வளோ கேஸ் சிலிண்டர் 24 கேஸ் சிலிண்டரை அடுக்கி வச்சுருந்துருக்குறாங்க. அது வந்துட்டு ஏதோ எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட் இதாகி எல்லாம் வெடித்து கீழே இருந்து அப்படியாக நெருப்பு பரவி அவ்வளோ அதில் இருந்தவங்களில் நிறைய பேர் மேலே எப்படியாகிலும் தப்பிச்சிடலான்னுட்டு 3வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோரில் இருந்தெல்லாம் குதிச்சவங்கெல்லாம் தலை சிதறி உடம்பெல்லாம் சிதறி மறித்து போனவங்களும் இருக்காங்க. தீயில கருகி அந்த புகையில மாட்டி மூச்சு விட முடியாமல் திணறி மறித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தேன். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எத்தனையோ பேர் அங்கே தகப்பனை இழந்து, கணவனை இழந்து, சகோதரனை இழந்து இப்படியாக ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீர்களை காணும்போது தேவன் இந்த நேரத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்துடுவேன்னு தகப்பன் சொல்லி இருக்கிறார். இந்த 2 நேரத்தில் அப்படியாக நடந்தது என்று பார்க்கிறோம். மகள் அப்பாவுக்கு எதுக்கோ ஃபோன் பண்ணுறா, அப்பா ஃபோன் எடுக்கல. ஆனால் அவளுக்கு தெரியல இந்த நேரம் நம்ம ஃபோன் பண்ணுற நேரம் அப்பா இல்லை மறித்து போய் விட்டார் என்பது தெரியாமல் மகள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற இப்படியான காரியங்கள், இப்படியாக நெஞ்சை உழுக்கக்கூடிய காரியங்கள் கடந்த வாரம் நடந்தது. உலகத்தையே உலுக்கிய காரியமாக இருக்கிறது. மிகப்பெரிய மரண ஓலை. நிறைய பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய பேருக்கு இன்னும் அடையாளம் தெரியாமல் உடல் எல்லாம் கருகி போயிருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அவருடைய உடல்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்காக நம்ம இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். மிகவும் கவனமாக நாம் இந்த காலங்களிலெல்லாம் இருக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா எந்த நேரம் எது சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. அடுத்ததாக இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே நம்ம அந்த செய்திகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் தலைப்பு வந்துட்டு Are you a true disciple? Yes, no, maybe. நீ மெய்யான என்னது சீஷனா? நம்ம வந்துட்டு மெய்யான சீஷனா அப்படிங்கிறத பற்றிய காரியத்தை நம்ம சொல்லி பார்க்கலாம். டிசைபிள்ஸ்னா சீஷன், டிசைபிள்ஷிப்னா என்ன? சீஷத்துவம் இல்லையா? இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா அவங்க டீச்சர், அவங்க கிட்ட படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் என்ன இருந்தது? குருகுலம் இருந்தது. ஒரு ஒரு குருகுலம்னா ஒரு குரு இருப்பார், அவங்க கிட்ட படிக்கிற சீஷர்கள் அவ்வளவு குருவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, குரு சொல்கிறதை பின்பற்றுகிறவர்களாக, அவருக்கு அடங்கி நடக்கிறவர்களாக அவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறது? இது வந்துட்டு சீஷத்துவம், டிசைபிள்ஷிப். அப்போ இயேசு தேவனுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது என்னன்னு சொல்லி அனுப்புனார்? அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது என்னன்னு சொல்லி அனுப்புனாரு? நீங்க போயிட்டு சுவிசேஷத்தை பரவுங்கள், பிரசங்கித்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு. மத்தேயு 28:19. சீக்கிரம் டைம் ஆகுதுல. மத்தேயு 28
19 லாஸ்ட். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ அதான் முடிவு பாருங்க, நான் உங்களோட கூடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். அப்போ இங்கு தேவன் என்ன சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு சுவிசேஷத்தை? எல்லாருக்கும், சர்வ சிருஷ்டிக்கும், இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, டிசைபிள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நாம பாக்குறோம். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நாங்க கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கிறிஸ்துவன்னு சொல்றதுக்கும் நம்ம சீஷர் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன இருக்குது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவன் தான் சீஷன், சீஷன் தான் என்னது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மேடம் அது மாத்திரம் இல்லாம ஒரு சீஷரை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வேதத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நாங்க பின்பற்றி வருகிறோம் அப்படின்னு சொன்னபோது அவங்களெல்லாம் சரி வாங்க அப்படின்னு ஒரு நாளுமே என்ன செய்யல, ஆண்டவர் சொல்லவே இல்லை. நாங்க உங்களை பின்பற்றி வருகிறோம்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சரி வாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்லல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, அந்த பதில் வந்து தைரியப்படுத்தக்கூடிய ஒரு பதிலா இல்லாம அதைரியப்படுத்தக்கூடிய ஒரு பதிலாகத்தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க. அது பார்க்கும்போது நமக்கு ஒரு விந்தையான ஒரு காரியமாக காணப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பொதுவாகவே இன்னைக்கு சபைகள் வந்துட்டு மறக்கப்பட்ட போன ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னு பார்த்தோம்னா சீஷத்துவம். அதாவது டிசைபிள்ஸ் உருவாக்கி அவர்களை அனுப்பி நீங்க போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்புற காரியம் இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப சபைகளில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட்களை சேர்க்கறது தான் என்னவா இருக்குது, அதிகமாக காணப்படுகிறதா இருக்குது. என் சபையில எவ்வளவு இருக்கிறாங்க, உங்க சபையில எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு இதுதான் போட்டா போட்டியாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஆனா சீஷத்துக்குள்ள வழி நடத்தக்கூடிய சபைன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவும் குறைவான சபையாகத்தான் காணப்படுகிறதா இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு மக்கள் போக என்ன செய்யறது இல்லை, விரும்புறதில்லை. மக்கள் நல்லா போகக்கூடிய சபைகள் இப்ப எதுவாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை சொல்லியே மக்களை வந்து வழி நடத்தக்கூடிய சபைகளுக்கு தான் மக்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாங்க, உண்மை நாங்க பின்பற்றி உங்களுடைய சீஷர்களாக வர்றோம் அப்படின்னு சொன்னவங்க கிட்ட அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிற பதில நம்ம என்னன்றத பார்க்கலாம். அப்போ நம்ம நினைக்கலாம் சரி அப்பதான் அவங்க தான் வரேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, வந்தவங்களை எல்லாம் வந்துட்டு அவங்களை வந்து தைரியப்படுத்தி ஏன்னா உற்சாகப்படுத்தி சீஷராக்கி சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது முற்றிலும் என்ன எப்படி இருக்குது, வேறுபட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். இப்போ ஆதி திருச்சபையில சீஷர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 1ஆம் அதிகாரத்திலேயே இருக்குது. 1:15 வந்துட்டு அந்த நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அப்படின்னு இருக்கு. அப்போவே எவ்வளவு பேர் கூடியிருந்தாங்களா, 120 பேர் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, சீஷர்களுடைய எண்ணிக்கை. அப்போஸ்தலர் 1:15 பார்க்கும்போது பாரு சீக்கிரம், அப்போஸ்தலர் 1:15 Acts 1:15 யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. 15 அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 1:15 தானே, அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று. ஓகே, அப்போ எத்தனை பேர் கூடியிருந்தாங்க, சீஷர்கள் 120 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இயேசு மலை பிரசங்கம் செய்ய போது எத்தனை பேர் வந்திருந்தாங்க, அந்த மலை பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து 5000 ஒரு இதுல பாக்குறோம், இன்னொரு இதுல பாக்கும்போது 4000 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவ்வளோ பேர் வந்தவங்கல்ல இப்ப இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் மாத்திரம் இருக்கிறாங்க, 120 பேர் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. அப்போ அதுலயே வித்தியாசம். அப்ப அவருடைய பிரசங்கத்தை 3 நாளா சாப்பிடறதுக்கு கூட தோணாம அவ்வளோ இதா
அவருடைய பிரசங்கத்தை கேட்டவங்க கடைசியில எத்தனை பேர் தான் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்? 120 பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 நாளா கூட சாப்பிடாம சத்தியத்தை கேட்டவங்க என்ன செய்யறாங்க? வந்தாங்களா இல்ல பின்மாறி போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சீஷத்துவத்துக்கு, அதாவது டிசைபிள்ஷிப்புக்கு அந்த கூப்பிடுறாரு, சீஷர்களாக அவர்களை உருவாக்குறாரு. இப்ப நான் படிக்கிறேன், ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நான் படிக்கிறேன், நான் ஸ்டூடெண்டா படிக்கிறேன். நான் ஸ்டூடெண்டா படிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு பெரிய பிள்ளையாகி ஒரு ஒரு வயதுல நான் என்ன செய்வேன்? நான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னும் போது நான் அதை படிப்பேன். நான் அதை படித்து நான் என்ன செய்வேன்? நான் வந்துட்டு நானும் ஒரு டீச்சராக என்ன செய்வேன்? நானும் போகிறதுக்குரிய காரியம் இருக்கு இல்லையா? அப்ப நான் போய் மற்ற பிள்ளைகளை நான் உருவாக்க, அவர்களுக்கு படிப்பிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு, அதுதான் அது போலதான் இது டிசைபிள்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ மத்தேயு 7:13-14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்க போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்களோ சிலர் சொல்லி பாக்குறாங்க. அப்போ இந்த சிஷ்யத்துவத்துக்கு அனுப்புறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? நிறைய நிபந்தனைகளை வந்து இயேசு கிறிஸ்து விதிக்கிறார். அப்ப சொல்லும்போது அப்ப பார்த்து என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாக நுழைய நீங்க பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்னது போல இப்போ வந்து இந்த சீஷத்துவத்தை பற்றி நடத்துகிற சபைகள் எல்லாம் நான் என்ன சொன்னேன்? மிகவும் குறைவு, ஆட்களே மிக குறைவு. அதாவது கடினமான உபதேசம், சத்தியத்தை குறித்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அதுல வந்துட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கங்களை மாற்றாமல் சொல்லுகிற சபைகள் வந்து மிக குறைவு. ஆனா அதுல எண்ணிக்கைகள் வந்து எப்படியா இருக்கா? குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அப்ப அதுக்குள்ள போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. ஆனா இப்படிப்பட்ட சபைகளுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு என்னவா இருக்கிறது? மனம் ஆவலாக இருக்கிறது. அதன் வழியாக போகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பவுல் கூட என்ன சொல்றாரு? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இடுக்கமான வாசல், அதாவது நேரோ பாத்து இல்லையா? நேரோ பாத்துன்னு சொல்லும் போது கிரேக்க பதத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லோம்னா, இந்த திராட்சை பழத்தை நசுக்குவதற்கு என்ன செய்வாங்களாம்? மிஷின்ல போட்டு ப்ரெஸ் பண்ணும் போது ஒரு பழத்தை எவ்வளவு தூரத்துக்கு நசுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நசுக்கும் போதுதான் என்ன ஆகுமா? அதுல இருந்து பழம் என்ன செய்ய முடியுமா? அவ்வளவு திராட்சை ரசை கிடைக்கும் என்று சொல்லி நாம பாக்குறோம். இப்ப நம்ம வந்துட்டு பீச்ல எல்லாம் பார்க்கும்போது கரும்பு ஜூஸ் வாங்கி குடிக்கும் போது அந்த ஒரு மிஷின்ல வச்சு அந்த சக்கையை என்ன செய்வாங்க? அப்படி விடும் போதே என்ன செய்வாங்க? முக்காவாசி ஜூஸ் வந்துடும் இல்ல. திரும்பிய 2ஆம் தடவை வரும்போது அது அது சுத்தமா எப்படியா வரும்? சக்கையா தான் வெளியே வரும். அப்ப அந்த கரும்பை வந்துட்டு நம்ம மிக்சிலே அடிச்சோம்னா என்ன ஆகும்? வருமானம் வராது, மிக்சி தான் என்ன ஆகும்? உடைஞ்சிடும். இப்ப அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான என்ன இருக்கிறது? ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறது. அது போலதான் அவர் என்ன சொல்றாரு? அதைத்தான் வந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? இந்த இதைத்தான் அவர் என்ன செய்யறாரு? குறிப்பிட்டு போதிக்கிற காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல 3 பேருடைய செயலை குறித்து நம்ம பார்க்கலாம். 3 பேர் இயேசு கிட்ட வராங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. இப்போ லூக்கா அதிகாரம் 9:57 இந்த 3 பேருமே வந்துட்டு இயேசுவை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். போதும். அப்ப என்ன சொல்ற? முதல்ல என்ன சொல்றாங்க? முதல்ல ஒருத்தன் வரான். அவர்கள் வழியே இயேசு போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இயேசு சொல்றாரு, நீர் எங்க போனாலும் சரி, நான் உம்மோட கூட வருவேன், உம்மோட வழியில நடப்பேன், உமக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இங்க ஒருவேளை நாம இருந்தோமானா அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்போம்? ஆஹா, எவ்வளவு அருமையான ஒரு ஆத்மா இந்த ஆத்மா, என்ன இந்த வந்துட்டு
எவ்வளவு ஒரு அருமையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வந்து நீங்க உங்க ஊழியத்துக்கு நான் வரேன், உங்க கூடயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி வாங்க எங்க கூட வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அடுத்து இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அப்ப அவர் இங்க என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்றி வர அப்படின்னு நீ சொல்ற, ஆனா நரிக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனான எனக்கு என்ன சொன்ன தலை சாய்க்க கூட இடம் இல்லையே, இப்ப நீ என்னை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து பின்பற்றி இருப்பானா இல்லையா அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியல. அப்போ அதை பற்றி வேதத்துல நம்ம பார்க்க முடியல. ஆனா நம்ம வந்துட்டு இயேசுவை பின்பற்றணும்னா இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப வந்துட்டு அப்படி இருக்காங்களான்னா, இப்ப வந்து நம்ம சொல்றோம் இந்த ஒடிசால வந்துட்டு கிரஹம் ஸ்டெயின்ஸ்னு ஒரு ஃபேமிலி ஒரு ஆஸ்திரேலியால இருந்து வந்து தங்கி இருந்தாங்க. வந்துட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அவங்க வந்துட்டு குஷ்டரோகிகளை எல்லாம் பணிவிடைகள் செய்து அவர்களுக்காக நிறைய காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த ஊர்ல இருந்த அந்த இந்து கும்பல் என்ன பண்ணுச்சு, அவங்கள வந்துட்டு இவங்க வந்து இப்படிலாம் செஞ்சு மக்களை வந்துட்டு மனம் மாற்றி கிறிஸ்துவத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி என்ன செய்யறாங்க, இவங்களை எப்படி இங்கிருந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தங்கியிருந்தது அவங்க அவ்வளோ இதையும் விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து அதுவும் ஒடிசால வந்துட்டு அவ்வளவு ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் 2 பையன்களும், ஒரு பையனுக்கு 10 வயசு ஒரு பையனுக்கு 6 வயசு. இப்போ வீட்டுல ரொம்ப சூடு அனலா இருக்குன்னுட்டு அம்மாவும் மகளும் வந்துட்டு வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. அப்பாவும் 2 பிள்ளைகளும் வெளியே வேன்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கும் போதே அவங்க என்ன செய்யறாங்க, வண்டியை சுற்றிலுமாக பெட்ரோலை ஊற்றி அப்படியே நெருப்பு வச்சு என்ன செஞ்சிடறாங்க, எரிச்சு விட்டு 3 பேருமே மரித்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த இப்போ அதே இப்போ இந்த நிலைமையை பார்த்து அவங்க மனைவியும் மகளும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ எங்களுக்கு இந்த ஊழியமே வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க அந்த ஊழியத்தை விட்டுட்டு அவங்க என்ன செய்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா அவங்க வந்துட்டு அதை விடாம திரும்பியும் அதை உறுதியாக பற்றி கொண்டு, அப்போ அந்த ஆனாலும் அந்த தீ வச்சவங்களை எல்லாம் அவங்க வந்து கவர்மெண்ட்ல பிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனையும் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு அவங்கள மன்னித்தாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என்ன மன்னித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் என்னவா இருக்கிறது, ஒரு உண்மையான ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்துட்டு கர்த்தரை பின்பற்றி வந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ அதுதான் சொல்றது போல உண்மையாக அவரை பின்பற்றுவேன், நீங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நான் அவங்க பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றது சிஷ்யத்துவம் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்கிறவன் ஒரு கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு